நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. என்னை மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. இரவும் பகலும் என்னை நினைந்து இதுவரை உதவினீரே. இரவும் பகலும் என்னை நினைந்து இதுவரை நடத்தினீரே. நன்றி நன்றி ஐயா. வார்த்தை நேராய் போகலாமே. சங்கீதங்களின் புத்தகம் 20ஆம் சங்கீதம் 8ஆம் வசனம். அவர்கள் முறிந்து விழுந்தார்கள், அவர்கள் முறிந்து விழுந்தார்கள், நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். இந்த சங்கீதத்தை பாடினவன் தாவீது. நீங்கள் மேல் வசனத்தை வாசித்தால் வாசிக்கலாம். ராக தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட தாவீதின் சங்கீதம். தாவீதின் சங்கீதம். அவர்கள் முறிந்து விழுந்தார்கள், நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். தாவீதினுடைய வாழ்நாளில் அவன் அநேக கடினமான பாதைகளை அவன் கடந்து வந்திருக்கிறான். அவன் கண்ட அனுபவத்தை, அவன் பார்த்த அனுபவத்தை இந்த வரியிலே அவன் சொல்லுகிறான். இந்த பாடலின் வரியிலே அவன் சொல்லுகிறான், அவர்கள் முறிந்து விழுந்தார்கள், நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். அவனுடைய பிரயாணத்தில் அவன் அதிகமாய் செலவு பண்ணின இடம் வனாந்திரமும் மலையும் தான். அங்கே அவன் செய்த வேலை காட்டிலே ஆடு மேய்க்கிறவனாக அவன் காணப்படுகிறான். காட்டிலே ஆடு மேய்க்கிறது கடினமான ஒரு வேலைதான். சில சமயங்களிலே ஓநாய்கள் வரும், சில சமயங்களிலே கரடிகள் வரும், சில சமயங்களிலே சிங்கங்கள் வரும், சில சமயங்களிலே சிறுத்தைகள் வரும். எதற்காக என்றால் இந்த ஆட்டை பிடித்து கொண்டு போகும்படியாய். சவுலுக்கு முன்னே அவன் நிற்கும்போது அவன் சொல்லுகிறான், ஒரு முறை கரடி வந்தது, ஒரு முறை சிங்கம் வந்தது. அந்த இரண்டு மிருகத்தையும் கொடியமான மிருகம்தான், கொடிய மிருகம்தான். ஆனால் அது விழுந்து போனது. அதை ஒரு ஆட்டை போல நான் கழித்து போட்டேன் என்று சொல்லுகிறான். இப்பொழுது அவன் எங்கே நிற்கிறான் என்றால், யுத்த களத்திலே அருமையானவர்களே, அவன் கோலியாத்துக்கு முன்னே நிற்கிறான். அவனை கண்டு முழு இஸ்ரவேல் சேனையும் நடுங்கினது. அபிஷேகம் பண்ணப்பட்ட சவுல் நடுங்குகிறான். அருமையான, அது மாத்திரம் அல்ல, முழு பெலிஸ்திய சேனையும் கோலியாத் என்று சொன்னாலே நடுங்குவார்கள். ஏனென்றால் அவன் ராட்சத பிறவியை உடையவன். அவன் சத்தம் கம்பீரமான சத்தம். அவன் வைத்திருக்கிற வாளா இருக்கட்டும், அவன் உடுத்திருக்கிற உடையா இருக்கட்டும், அவன் காலிலே போட்டிருக்கிற பாதரட்சையா இருக்கட்டும், அவன் அணிந்திருக்கிற எல்லாமே அருமையான, மிகவும் விலை உயர்ந்தது மாத்திரமல்ல, அதிக எடை உள்ளது. அதை சாதாரணமான ஒரு போர் வீரனாலே அணிய முடியாத அருமையான உடையை அவன் அணிந்திருந்தான். யுத்த உடையை அணிந்திருந்தான். தாவீது சொல்லுகிறான், எனக்கு முன்னே சிங்கம் விழுந்தது, எனக்கு முன்னே கரடி விழுந்தது, இவனும் விழுவான். கோலியாத் என்ன செய்வான்? ஒவ்வொரு நாளும் யுத்த களத்திலே வந்து சொல்லுவான், ஒருவனை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள், அவன் என்னோடு கூட யுத்தம் பண்ணட்டும். நான் தோற்று போனால் நாங்களும் எங்கள் சேனைகளும் எங்கள் ஜனங்களும் உங்களுக்கு வேலைக்காரர்களாக இருப்போம். நீங்கள் தோற்று போனால் நீங்களும் உங்கள் ஜனங்களும் உங்கள் ஆட்களும் எங்கள் வீட்டில் வேலைக்காரிகளாகவும் வேலைக்காரனாகவும் இருக்க வேண்டும் என்று மிகுந்த சத்தமிட்டு யுத்த களத்திலே சொல்லுவான். அவன் சத்தத்தை கேட்டு முழு இஸ்ரவேல் ஜனங்களும் பயந்தார்கள். ஆனால் விழுந்து போனான்.
அது மாத்திரமல்ல, அவனுடைய சொந்த மாமனே அவனுக்கு விரோதியாயிருந்தான். அவன் பட்டயத்திலே விழுந்து போனான். அருமையான பட்டயத்திலே அவனுடைய மாமன் செத்து போனான். அவன் சொந்த பிள்ளையே அவனுக்கு சத்துருவாய் எழும்பினான். எல்லா யுத்த களத்திலும் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தன்னை எதிர்த்தவர்கள் தன்னை மேற்கொள்ளாதிருக்கிறதை அவன் பார்த்துதான் இந்த வசனத்தை எழுதுகிறான். அது மாத்திரமல்ல, ரதங்களையும் குதிரைகளையும் குறித்து மேன்மை பாராட்டினவர்கள் விழுந்தார்கள். தேவனுடைய ஜனத்திற்கு விரோதமாய் 1000-10,000 பேர் எழும்பினாலும், அருமையான தேவனுடைய ஜனத்துக்கு விரோதமாய் மந்திரவாதிகள் எழும்பினாலும், மாந்திரீக வல்லமைகள் எழும்பினாலும் அவர்களை மேற்கொள்ள மாட்டாது. ஏனென்றால் அவர்களோடு கூட தேவனாய கர்த்தர் இருக்கிறார். ஹல்லேலூயா. பயப்படாதே மகளே, சோர்ந்து போகாதே, கலங்காதே. எத்தனையோ பேருக்கு செய்வனை வச்ச தொட்டண்ணா, ஏன்னா இங்க தொட்டண்ணா வந்து பேசியிருக்கிறார், மந்திரவாதியாய தொட்டண்ணா அவருடைய சாட்சியை சொல்லியிருக்கிறார். எல்லாருக்கும் மந்திரம் வச்சாரு. ஆனா ஒரு கிறிஸ்தவ பெண்ணை ஒரு பையன் அடையும்படியாய் மாந்திரிகம் வச்சிருக்கிறான். அது திரும்பி வந்து சொல்லுதான், பேய் சொல்லுது, ஒன்னும் செய்ய முடியாது, அவளை சுற்றிலும் அக்கினி இருக்கிறது. ஆமென். இஸ்ரவேலுக்கு விரோதமான மந்திரமும் இல்லை, குறிச்சொல்லுதலும் இல்லை. அப்பொழுதுதான் அவர் இயேசுவை ஏற்றுக்கொண்டார். இவ்வளவு இந்த வல்லமையை நாம் பார்க்க வேண்டும், இந்த வல்லமையை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். நாம் சொன்னா எல்லா குட்டி சாத்தானும் வேலை செய்து, நான் சொன்னா எல்லா பிசாசுடைய வல்லமையும் வேலை செய்து, ஆனா இந்த ஒரு வல்லமையை யாராலும் ஜெயிக்க முடியவில்லை. அதை அறிய வேண்டும் என்று அறிய புறப்பட்டதுதான் இயேசுவை சொந்த ரட்சகராய் அவர் ஏற்றுக்கொண்டார். தேவனுடைய பிள்ளைகளே, அவர்கள் முறிந்து விழுந்தார்கள், நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். பார்வோன் நினைச்சா நம்மகிட்ட குதிரை இருக்குது, நம்மகிட்ட ரதம் இருக்குது, நம்முடைய வில்வீரர்கள் இருக்கிறார்கள், நம்மிடத்திலே ஆணைப்படை இருக்கிறது, நம்மிடத்திலே அருமையான வில்லை வீசுகிறவர்கள் இருக்கிறார்கள், பலத்த படை இருக்கிறது, இந்த இஸ்ரவேல் ஜனங்களை கொண்டு விடலாம். மோசேயின் கரத்தில் இருந்தது ஒரே ஒரு கோல் மாத்திரம்தான், அவரிடத்திலே வாளோ வில்லோ ஒன்றுமில்லை. ஆனால் அந்த கோல் சாதாரணமான கோல் அல்ல, இஸ்ரவேல் ஜனங்களை பாதுகாக்கிற பலத்த துருகமாய் இருக்கிற ஒரு கோல். அந்த கோல் தான் நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து, அந்த கோல் தான் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம், அந்த கோல் தான் தேவனுடைய வார்த்தை, அந்த கோல் தான் தேவனுடைய சபை. வேதம் சொல்லுகிறது, பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதே இல்லை. ஹல்லேலூயா. பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்வதில்லை, பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்வதில்லை. தேவனுடைய பிள்ளையே, உன்னை ஒருவனும் மேற்கொள்வதில்லை, உன்னை ஒருவனும் அடிமைப்படுத்துவதில்லை. உன்னை ஒருவன் அடிமைப்படுத்தி மேற்கொள்ள முயற்சி பண்ணினால் அவர்கள் விழுந்து போவார்கள். மறுபடியும் வசனத்தை வாசிக்கலாம். அவர்கள் முறிந்து விழுந்தார்கள், அவர்கள் முறிந்து விழுந்தார்கள், நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். அவர்கள் முறிந்து விழுந்தார்கள், நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். இப்போ நீங்க விசுவாசிங்க எங்க போய் இருந்திருக்கிறாங்க? விழுந்து கிடந்திருக்கிறாங்க. சோர்விலே விழுந்திருக்கிறவர்கள் இங்கே இருக்கிறீர்கள், கலக்கத்திலே விழுந்தவர்கள் இங்கே இருக்கிறீர்கள், போராட்டத்திலே விழுந்து போனவர்கள் இங்கே இருக்கிறீர்கள், குடும்ப வாழ்க்கையிலே விழுந்து போனவர்கள் இங்கே இருக்கிறீர்கள். சோர்ந்து போய் இந்த 1ஆம் தேதி ஆகட்டும் 2ஆம் தேதி ஆகட்டும் இந்த சபைக்குள்ளே நீங்கள் வரும்போது சோர்வோடு கலக்கத்தோடு பயத்தோடு அருமையான துக்கத்தோடு கூட வந்திருக்கிறீர்கள். கர்த்தர் உங்களை அருமையான ஒரு விழுந்த இடத்திலே காண்கிறார். ஒரு விழுந்த இடத்திலே நீங்கள் நிற்கிறதை தேவன் பார்க்கிறார். நீங்கள் விழுந்த இடத்திலே இருக்கிறதை கர்த்தர் பார்த்து இந்த கால வேளையில கர்த்தர் தன் வார்த்தையை மறுபடியும் உங்களை நோக்கி அனுப்புகிறார். கர்த்தர் உன்னை ஒரு மகிமையான திட்டத்துக்கு என்று அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் உன்னை
ஒரு மேன்மையான திட்டத்துக்கென்று தெரிந்திருக்கிறார். கர்த்தர் உன்னை அருமையான மேன்மையானவைகளை செய்யும்படி கர்த்தர் உன்னை ரட்சித்திருக்கிறார். நீ எங்கேயோ விழுந்து கிடக்கிறாய், கப்பலின் அடித்தட்டிலே படுத்திருக்கிறாய். தேவனுடைய பிள்ளைய கர்த்தர் அவனை எழுப்பி விட்டார். பேதுரு சிறைச்சாலைக்குள்ளே கைகள் கட்டப்பட்டவனாய் படுத்திருந்தான். அவன் சங்கிலிகளை தேவன் உடைத்து தகர்த்தெறிந்து அவனை சிறைச்சாலையிலிருந்து வெளியே கொண்டு வந்தார். அருமையானவர்களே, ஆண்டவர் உன்னை வரும் மகிமையான திட்டத்துக்கென்று அழைத்து தெரிந்து ரட்சித்து அபிஷேகித்து இந்த மகிமையான சபைக்குள்ளே தேவன் உன்னை கொண்டு வந்திருக்கிறார். அவருடைய விருப்பம், அவருடைய ஆசை, அவருடைய தாகம், அவருடைய எண்ணம், அவருடைய உணர்வு, அவர் உன்னை ஒரு மேன்மையான திட்டத்துக்கென்று செயல்படுத்த வேண்டும் என்பதுதான். ஹல்லேலூயா. மேன்மையான திட்டத்துக்கென்று செயல்படுத்த வேண்டும் என்பதுதான். அமெரிக்க அதிபதி அவர் சொல்றாரு, அந்த வார்த்தை நான் அங்கேயும் சொன்னேன் இங்கேயும் சொல்றேன், அது என்னை ரொம்ப தொட்டுச்சு. அவர் என்ன சொல்றாருன்னா, என்னை சுட்டாங்க, நான் செத்து போயிருப்பேன், ஆனா இந்த தேசத்தின் நலனுக்காக தேவாதி தேவன் எனக்கு ஜீவனை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. என்ன வார்த்தையா, நான் செத்து போயிருப்பேயா, ஆனா இந்த தேசத்தின் நலனுக்காக. ஆண்டவரை எவ்வளவு உலகத்தில் எத்தனையோ நாட்டை ஜனங்க ஆண்டுக்கிறாங்க, ராஜாக்கள் ஆண்டுக்கிறாங்க. ஆனா ஒருத்தர் அதிபதி ஆகும்போது லட்சக்கணக்கான பைபிள் அமெரிக்கா முழுவதும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணவர் இவர் மட்டும்தான். அவர் அன்னைக்கு பதவி ஏற்கும்போது லட்சக்கணக்கான பைபிளை ஒரு வீட்லையும் பைபிள் இல்லாம இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அருமையான எல்லா வீட்டுக்கும் பைபிளை டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்காரு. அது என்ன ரொம்ப தொட்டுச்சு. அது மாத்திரம் அவங்க அம்மா பைபிள் கொடுத்துருக்குறாங்க. அவங்க மரிக்கிற நேரத்தில் இவரை கூப்பிட்டு, இந்த பைபிள் உனக்கு நான் கொடுக்குறேன், வச்சுக்கோ பத்திரமான். அவர் பதவி ஏற்கும்போது முன்னாள் அதிபதி வச்சிருந்த பைபிளையும் அவங்க அம்மா கொடுத்த பைபிளையும் ரெண்டையும் வச்சு ப்ராட்காஸ்ட் பண்ணாங்க. எல்லாம் பைபிளில் அருமையான பதவியேற்பு நடக்கும், ஆனால் ப்ராட்காஸ்ட் பண்ண மாட்டாங்க. உலகம் முழுவதும் ப்ராட்காஸ்ட் பண்ணார் பைபிளை. ஆமென். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பிள்ளையே, ஆண்டவர் ஒரு நோக்கத்துக்கு என்று உன்னை அழைத்திருக்கிறார். ஆண்டவர் ஒரு திட்டத்துக்கு என்று உன்னை அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. பூமியோடு கூட உன் வாழ்க்கை முடிந்து போக மற்ற மனுஷர்கள் வாழ்கிறது போல கர்த்தர் உன்னை தெரிந்து கொள்ளவில்லை. ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளையே, கர்த்தர் உன்னை எழுப்ப விரும்புகிறார். ஒரு மகிமையான திட்டத்துக்கென்று எழுப்ப விரும்புகிறார். யோசிச்சு பாருங்க, வேலூர் ஆஸ்பத்திரி, நீங்க வேலூரை உள்ள கிராஸ் பண்ணும்போதே அந்த அம்மா படம் போட்டிருக்கோம். அமெரிக்காவில் மருத்துவராக இருந்தால் எவ்வளவு சம்பளம் கிடைக்கும் அந்த காலத்தில். அதை உதறி விட்டு இந்தியா தேசத்திலே வந்து ஒரு பெரிய மருத்துவமனை கட்டியிருக்கிறார்கள். இந்தியாவிலே அருமையான 2வது மருத்துவமனையா இருக்கிறது. ஜிப்மர் 3ஆவதா வச்சுக்கிறாங்க. 2வது மருத்துவமனையாய் அருமையான வேலூர் ஹாஸ்பிட்டல் வச்சுக்கிறாங்க. எதுக்காக நான் சொல்ல வருகிறேன் என்றால், கர்த்தர் ஒரு நோக்கத்துக்கென்று உன்னை அழைத்திருக்கிறார். கர்த்தர் ஒரு திட்டத்துக்கென்று அழைத்திருக்கிறார். பெரிய காரியங்களை நீ ஒன்றும் பூமியிலே சாதிக்காமல் போனாலும், அருமையான இந்த சபையிலே, இந்த ஊழியத்திலே, கர்த்தர் கொடுத்த இந்த வேலையிலே உன்னாலே என்ன செய்ய முடியுமோ அதை செய்து கொண்டே இரு. ஹல்லேலூயா. உன்னால என்ன செய்ய முடியுமோ, என்ன உதவி செய்ய முடியுமோ, எதை அருமையான நடப்பிக்க முடியுமோ அதை செய். ஹல்லேலூயா. அது ஒருவேளை சின்ன சின்ன வேலையா இருக்கலாம், சின்ன சின்ன காரியமா இருக்கலாம். ஏசப்பா வேலை செய்தா ஏசப்பா மறக்க மாட்டார் ஐயா. ஏசப்பா வேலை செய்தா ஏசப்பா உன் குடும்பத்தை மறக்க மாட்டார் ஐயா. வழியோரத்திலே போன ஒரு மனிதன், இயேசு யார் என்று அவனுக்கு தெரியாது. பிதாவாகிய தேவனை அவன் ஆராதித்து தேவாலயத்தை விட்டு வெளியே போய் வழியோரத்திலே போகிறான். ஒருவர் சிலுவை சுமந்து கொண்டு போகிறார். அவன் அவர் மேலே பரிதாபம் கொள்ளுகிறான். பின்னாடி ரோம போர் சேவகர்கள் அவரை சவுக்கையினால் அடித்துக் கொண்டு போகிறார்கள். அவருடைய சிலுவையை அவன் கொஞ்ச நேரம் தாங்கி பிடித்தான். ரக்க சாந்தா ரக்க பாபா பாபா
தேவனுடைய பெட்டியை குறித்து நான் உங்களுக்கு 3 செய்தி பிரசங்கித்திருக்கிறேன். இந்த பெட்டியை கர்த்தருடைய ஊழியக்காரனோடு கூட இணைந்து சுமக்க உங்களை ஒப்புக்கொடுங்கள். அருமையான இந்த பட்டணத்தில் நீங்கள் வாழ்கிற நாள் கொஞ்சம்தான். இந்த பட்டணத்தில் நீங்கள் இருக்கிற வீடாக இருக்கட்டும், நீங்கள் இருக்கிற குடும்பமாக இருக்கட்டும், நீங்கள் வாழ்கிற பிள்ளைகளாக இருக்கட்டும், காலம் மிக மிக குறுகினது. எப்பொழுது என்ன நடக்கும் என்று தெரியாது. சாப்பாட்டுக்காக ஜனங்கள் கஷ்டப்படுகிறார்கள். நீங்கள் அருமையான தேவனை போரினாலே பாதிக்கப்பட்ட இடத்திலே போய் பார்த்தால் அழுது விடுவீர்கள். உங்கள் துக்கம் தாங்க முடியாது. அதில் ஒரு சாட்சி என்னை ரொம்ப அழ வைத்து விட்டது. அவன் ஒரு வயசானவர், நீங்களும் பார்த்துருப்பீங்க, சின்ன குழந்தை, 3 வயசு குழந்தை. நிருபர் கேட்குறான், காசாக்கு நாங்கள் போகிறோம், காசா எல்லாம் சுட்டெரிஞ்சு கிடக்குது, 60%. அந்த பிரதரை கூட அந்த படத்தில் காட்டணும்னு நினச்சேன், காசாவையும் காட்டணும்னு நினச்சேன், அந்த அமெரிக்கா தேசத்தையும் காட்டணும்னு நினச்சேன். முடிஞ்சால் அடுத்த வாரத்தில் நிலையான நகரம் என்ற தலைப்பிலே பிரசங்கிப்பேன். அவன் சொல்கிறான், அந்த தாத்தா சொல்கிறாரு, இந்த குழந்தை அம்மாவும் செத்து போயிட்டாங்க, அப்பாவும் செத்து போயிட்டாங்க, குண்டடிச்சு செத்து போயிட்டாங்க, 3 வயசு. நானும் இந்த பேத்தியும் இருக்கிறோம், அங்கே போகிறோம். அவன் கேட்குறான், அங்கே உனக்கு ஒன்றுமே இல்லையே, நீ ஏன் போகிற கேட்குறான். இல்லை, அந்த மண்ணையாவது பார்த்து அங்கே நாங்கள் செத்து கூட நாங்கள் சாக கூட விரும்புகிறோம். அந்த குழந்தைக்கு ஒன்றுமே தெரியல. அந்த வீடியோவில் காட்டுறாங்க, அது அப்படியே நிற்கிது. அதுக்கு அம்மா செத்தது தெரியாது, அப்பா செத்தது தெரியாது, தாத்தா நின்று அழுதுகிட்டு இருக்கிறது மாத்திரம் தெரியும். தேவனுடைய பிள்ளையே, உலகத்தின் சம்பவங்களை எல்லாம் நீங்கள் கேள்விப்படும் போது நீங்கள் கர்த்தருக்காக, கர்த்தர் உங்கள் மேலே வைத்த திட்டத்தையும், கர்த்தர் உங்கள் மேலே வைத்திருக்கிற நோக்கத்தையும், கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்ட அந்த தெரிந்து கொள்ளுதலையும் நிறைவேற்ற பிரயாசப்படுங்கள். நாட்கள் நேற்று கடந்து போன நாள் ஒரு காலம் உங்கள் ஜீவியத்திலே வராது. அருமையான போன மாதம் இனிமேல் உங்கள் வாழ்க்கையிலே வரவே வராது. வந்தால் ஒருவேளை அடுத்த வருஷம் இந்த மாதம் வர வாய்ப்பு இருக்கிறது. முழுசுமாய் சொல்ல முடியாது. ஆண்டவர் உனக்கு கொடுத்திருக்கிற இந்த நாளை, ஆண்டவர் உனக்கு கொடுத்திருக்கிற இந்த நிமிஷத்தை, ஆண்டவர் உனக்கு கொடுத்திருக்கிற நாட்களை அருமையான எழும்பி கிரியை செய். கர்த்தர் உன்னை எழுப்பும்படியாய் பேசிக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். எப்படியாயிலும் உன்னை எழுப்பிவிட வேண்டும் என்பதற்காக தேவன் செய்த 4 காரியங்களை உங்களோடு கூட நான் பேச போகிறேன். நீ விழுந்தாலும், அந்த குழந்தை பாருங்க, நடக்கும்போது அது பொத்து பொத்துன்னு விழும். சில சமயம் காலில் அடிபட்டுரும், அதோடு கத்து கிடந்து. ஆனால் அந்த தாய் தகப்பன் 2 கையையும் பிடிச்சி, அங்கே ஒரு கையை பிடிச்சி, இங்கே ஒரு கையை பிடிச்சி, நடனா அது இப்படி இப்படி நடக்கும். அது அருமையான, அது இப்பொழுது நன்றாய் நடக்கிற இடத்திற்கு அவர்கள் பயிற்சி கொடுக்கிறார். நீ விழுந்தாலும் பரவாயில்லை, நீ தூங்கிக் கொண்டிருந்தாலும் பரவாயில்லை, நீ ஆண்டவரை விட்டு தூரமாய் போனாலும் பரவாயில்லை, கர்த்தர் உன்னை எழுப்பும்படியாய், அருமையான உன்னை தூக்கி விடும்படியாய் அவர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. அவர் என்ன செய்கிறார் என்று எனக்கு ஆச்சரியமாய் இருக்கிறது. உன்னை எழுப்பும்படியாய் அருமையான இயற்கைக்கு கட்டளையிடுகிறார். நீங்க இயற்கையை, கர்த்தருடைய ஜனம் தோல்விக்குள்ளே, கர்த்தருடைய ஜனம் சாபத்திற்குள்ளே, கர்த்தருடைய ஜனம் வெறுமைக்குள்ளே, கர்த்தருடைய ஜனம் நஷ்டத்திற்குள்ளே போகாதபடி அவர்கள் ரத்தம் சிந்துகிற யுத்த களத்திலே நிற்கிறார்கள். யுத்தம் பலமாய் நடந்து கொண்டிருக்கிறது. நீங்கள் மீதியானியர்கள் இஸ்ரவேல் ஜனங்களோடு கூட யுத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் யோசுவாவின் புத்தகம் 10ஆம் அதிகாரம் 12, 13, 14 வாசிக்கலாம். கர்த்தர் எமோரியரை இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக ஒப்பு கொடுக்கிற அந்நாளிலே யோசுவா கர்த்தரை நோக்கி பேசி, பின்பு இஸ்ரவேலின் கண்களுக்கு முன்பாக, சூரியனே நீ கிபியோன் மேலும், சூரியனே நீ கிபியோன் மேலும், சந்திரனே நீ ஆயலோன் பள்ளத்தாக்கின் மேலும் தரித்து நில்லுங்கள் என்றான். அப்பொழுது ஜனங்கள் தங்கள் சத்துருக்களுக்கு நீதியை சரிக்கட்டு மட்டும், சத்துருக்களுக்கு நீதியை சரிகட்டு மட்டும் சூரியன் தரித்தது, சூரியன் தரித்தது, சந்திரனும் நின்றது, சந்திரனும் நின்றது. ஒருவேளை சூரியன் காற்றிருக்கும்,
என்னை சிருஷ்டித்த நாள் வரையிலும் இதுவரையிலும் நான் நின்றதில்லை. சந்திரன் கேட்டிருக்கும், நான் நீர் சிருஷ்டித்த நாள் வரையிலும் நான் நின்றதே இல்லை. ஆண்டவர் சொல்லியிருப்பார், என் ஜனங்கள் யுத்தக்களத்தில் இருக்கிறார்கள், என் ஜனங்கள் யுத்தக்களத்திலே தோற்று போய்விடக்கூடாது, என் ஜனங்கள் யுத்தக்களத்திலே மடிந்து போய்விடக்கூடாது, சத்துருக்களின் மத்தியிலே அவர்கள் ஜெயம் பெற வேண்டும். ஆகவே நீ உன் ஓட்டத்தை நிறுத்து. ராபாக்கா தூராபாக்கா பாபா பாபா பாபா. அந்த தெய்வத்தை தான் நீங்கள் ஆராதிக்கிறீர்கள், அந்த தெய்வத்தை தான் நீங்கள் சேவிக்கிறீர்கள், அந்த தெய்வத்தை தான், அருமையான உன்னை எழுப்பி விடுகிற தெய்வத்தை தான் நீங்கள் துதிக்கிறீர்கள். ஆமென். ஜெயம் கர்த்தரால் வரும். எப்படிப்பட்ட ஜெயம்? ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 40ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். சத்துருக்கள் என்ன ஆவார்கள்? வாசிக்கலாம் 1 சாமுவேலின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். பலவான்களுடைய வில் முறிந்தது, யார் உன்னை விரட்ட வேண்டும் என்று நினைக்கிறார்களோ, சத்துருக்களின் மத்தியில கர்த்தர் உனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துவார். உன் தலையை எண்ணெயினாலே அபிஷேகம் பண்ணுகிறவர், உன் பாத்திரம் நிரம்பி 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 வழியும். ஆமென். அல்லேலூயா. எழுப்பி விடும்படியோ இயற்கையை செயலிழக்க பண்ணுகிறவர் தேவன். இரண்டாவது, உன்னை எழுப்பி விடும்படியாய் தேவன் செய்கிற காரியம் என்னவென்றால், உனக்கு ஆகாரம் கொடுத்து உன்னை பலப்படுத்துகிற தேவன். ஹல்லேலூயா. 2 விதமான ஆகாரம், ஒன்று ஸ்பிரிச்சுவல் ஃபுட், இன்னொன்று நம்முடைய சரீரத்துக்குரிய ஆகாரம். இந்த 2ஐயும் கர்த்தர் கொடுக்கிறார். ஒரு மனுஷனை எழுப்பி விடுவதுதான் அவருடைய நோக்கம். கர்த்தருடைய ஜனத்தை எழுப்பி விடுவதுதான் அவருடைய நோக்கம். நீங்கள் 1 ராஜாக்களின் புத்தகம் 17ஆம் அதிகாரம் 2 - 6 வரையிலும் வாசிக்கலாம். பின்பு கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாயிற்று. அவர், நீ இவ்விடத்தை விட்டு கீழ் திசையை நோக்கி போய் யோர்தானுக்கு நேராக இருக்கிற கேரித் ஆற்றின் அண்டையில் ஒளிந்து கொண்டிரு. அந்த ஆற்றின் தண்ணீரை குடிப்பாய். அங்கே உன்னை போஷிக்க காகங்களுக்கு கட்டளையிடுவேன். கொடிய பஞ்சம், மிருகங்கள் சாகிறது, பறவைகள் சாகிறார்கள், மனிதர்கள் பசியினாலே சாகிறார்கள். அப்படிப்பட்ட கொடிய பஞ்சத்துல கர்த்தர் தன்னுடைய ஊழியக்காரனை கேரித் ஆற்றண்டைக்கு கொண்டு போய், அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, ஆகாரம் கொடுக்கும்படி தீர்மானிக்கிறார். தண்ணீரை கொடுக்கிறான், ஆகாரம் கொண்டு வருகிறது காகம். பொதுவாக காகத்தின் தன்மை என்னவென்றால், அது ஒரு ஆகாரத்தை பிடிச்சிட்டுனா அதை ஒருவேளை தான் குஞ்சுக்கு கொடுக்குமே தவிர வேற யாருக்கும் கொடுக்காது. அது மாத்திரமல்ல, அது அருமையானவர்களை, அந்த நோவா விட்ட போது அந்த காகம் என்ன சின்ன திரும்பியே வரல. திருப்தி ஆகாத ஒரு பறவை, சாப்பிட்டு திருப்தி ஆகாது. எத்தனை முறை போட்டாலும் அது சாப்பிட்டுட்டு தான் இருக்கணும் விரும்பும். அப்படிப்பட்ட ஒரு பறவை அது அப்பமும் இறைச்சியும் கொண்டு வருகிறது. நீ ஆராதிக்கிற தெய்வம் ஆச்சரியமான தெய்வம். டானிஸ்பேட்னு ஒரு ஹோம் இருக்குது. அங்கே மிஷினரிங்க பிள்ளைங்க படிக்கிறாங்க. அந்த பிள்ளைங்க ஒரு நாள் கேட்டாங்களாம் வார்டன்ட்ட, சாப்பாடு இல்லைங்கிறீங்களே, காகம் எலியாவுக்கு சாப்பாடு கொண்டு வந்துச்சே, எங்களுக்கு கொண்டு வருமான்னு கேட்டுச்சு. உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டாங்களா. எங்களுக்கு லட்டு வேணும்னுச்சான். நீங்கள் என்ன தான் நினச்சாலும் சரி, அந்த பிள்ளை, அந்த கேட்ட குழந்தை சாப்பிட உட்கார்ந்து இருக்கும்போது ஒரு காகம் வந்து லட்டை போட்டுச்சான். அப்புறம் பறந்து போயிட்டான். இது நடந்தது. ஆனால் நம்ம தொலைக்காட்சியில் இதிலெல்லாம் அதிகமாக ப்ராட்காஸ்ட் பண்ண மாட்டாங்க. இன்றைக்கும் ஆண்டவர்
அற்ப விசுவாசிகளே வாசிக்கலாம். அற்ப விசுவாசிகளே, காட்டிலே பூ பூத்து, அதற்கு அந்த வசனத்தை வாசிக்கலாம். அற்ப விசுவாசிகளே, இன்றைக்கு இருந்து நாளைக்கு அடுப்பிலே போடப்படும், இன்றைக்கு இருந்து நாளைக்கு அடுப்பிலே போடப்படும் காட்டு புல்லுக்கு தேவன் இவ்விதமாக உடுத்துவித்தார், காட்டு புல்லுக்கு தேவன் இவ்விதமாய் உடுத்துவித்தால் உங்களுக்கு உடுத்துவிப்பது அதிக நிச்சயம் அல்லவா? உங்களுக்கு உடுத்துவிப்பது அதிக நிச்சயம் அல்லவா? கர்த்தர் உன்னை ஆகாரம் கொடுத்து, உடை கொடுத்து, தங்க இடம் கொடுத்து, நல்ல வேலை கொடுத்து, நல்ல சம்பளம் கொடுத்து கர்த்தர் நடத்தி வந்திருக்கிறார். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. கடந்த நாளில் சிஸ்டரோடு ரிட்டையர்ட் ஆன ஒரு குரூப் எங்கள் வீட்டுக்கு வந்திருந்தாங்க. அவங்க ஒவ்வொருத்தரும் சொல்கிற வார்த்தை என்னவென்னா, கர்த்தர் எங்களை நல்லா வச்சிருக்கிறார். எல்லாம் ரிட்டையர்ட் ஆகி 4 வருஷத்துக்கு மேலே ஆயிட்டு ஒரு குரூப்பே வந்துச்சு. எல்லாரும் என்கிட்ட பார்த்து பேசினாங்க, சார் எப்படி இருக்கிறீங்க, சிஸ்டர் எப்படி இருக்கிறீங்க? தேவனுடைய பிள்ளைகளே, நம்மை போஷித்து காப்பாற்றுகிற தெய்வம். நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? நீங்கள் நம்புகிறீர்களா? நீங்கள் உங்களை இயேசுவை ஏற்றுக்கொண்டீர்களா? நாங்கள் அந்த நாட்டில் எங்களுக்கு சாப்பாடு கொடுத்தவங்க யாருன்னே தெரியாது. ஒரு அம்மா நல்லா தெரியும். நாங்கள் போகும்போதெல்லாம் அவங்க எங்களுக்கு எப்படியும் ஒரு பெரிய ஹோட்டலில் கொண்டு போய் சாப்பாடு கொடுப்பாங்க. அவங்க இந்தியாவில் வந்திருக்கிற மிஷினரி, நம்ம ஒரு வேளை சாப்பாடு கொடுக்கணும் எங்கள் மேலே உள்ள பாசம். அங்கே யாரும் சாப்பாடு கொடுக்கவே மாட்டாங்க. மீட் பண்ணுறதுக்கு கூட பார்க்கில் தான் மீட் பண்ண முடியும். ஏதாவது பப்ளிக் பிளேஸுக்கு வர சொல்லுவாங்க, வீட்டுக்கு யாரும் வர சொல்ல மாட்டாங்க. ஆனால் எங்களை வீட்டில் கூப்பிட்டு போய் சாப்பாடு கொடுத்தா. இந்த தடவை அந்த அம்மா கொடுக்கல. அவங்க எப்பவும் ஃபோன் பண்ணுவாங்க, உங்கள் அப்பா அம்மா வரும், எங்கள் வீட்டுக்கும் சாப்பிடணும். தேவனுடைய பிள்ளைகளை, எங்கேயோ அவங்க யாருன்னே தெரியாது. அந்த சாப்பிட்ற நேரத்தோடு அவங்களுக்கும் நமக்கும் சம்பந்தமே கிடையாது. ஆனால் கர்த்தர் நம்மை போஷித்து காப்பாற்றுகிற தேவன். நம்ம சபையில் சாப்பாடு போடுறோம். ஒரு சாட்சியாக சொல்கிறேன், வேற ஒன்றும் நான் சொல்லலை. வெளியூரில் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் வேலை செய்கிற ஒரு பையன், அவன் என்ன ஒரு நாள் பார்த்து சொன்னான். அவன் சொல்லுவான், ஐயா சாப்பிட்றதுக்குன்னு உங்கள் சர்ச்சுக்கு வருவேன், அந்த நேரம் வருவேன், சாப்பிட்டுட்டு போவேன், என்னை யாருக்கும் தெரியாதுன்னா. ஆனால் நான் அதை மறக்கவே மாட்டேன். அவன் கிறிஸ்டியன் கிடையாது. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளையே, உன்னை போஷித்து காப்பாற்றுகிற தெய்வம். காகம் வரல, தண்ணி வட்டி போச்சு, விட்டுட்டாரா? அடுத்த வசனம் வாசிங்க. 1 ராஜாக்களின் புத்தகம் 17ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். நீ சாரிபாத் விதவை அண்டைக்கு போ. நீ எழுந்து சீதோனுக்கு அடுத்த சாரிபாத் ஊருக்கு போய் அங்கே தங்கி இரு. இவனுடைய விசுவாசம் எப்படின்னா, சூழ்நிலையை பார்க்க மாட்டான், சூழ்நிலையை பேச மாட்டான், சூழ்நிலையை சிந்திக்க மாட்டான். கர்த்தர் நம்மை போஷித்து காப்பாற்றுவார். கேரி சாப்பிட்டீங்கன்னா கேரி சாப்பிட்டு யார் சாப்பாடு கொண்டு வருவாங்க? ஒன்றும் கேட்கல. சாப்பாடு தேவதூதன் கொண்டு வந்தாலும் சரி, யாரு கொண்டு வந்த, காகம் வருது. ஒருவேளை இவன் நினச்சிருப்பான் சாப்பாடு இதை அனுப்பி விட்டுருக்கிறான், நிறைய காக்கா செத்து போச்சு, இந்த காக்கா மட்டும் பறந்துகிட்டே இருக்குது, அது உனக்கு ஆகாரம் கொடுக்க முடியா? அந்த காக்காவை ஜீவனோடு கர்த்தர் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அடுத்தது சாரிபாத் விதவை. அந்த அம்மா எங்கே இருக்கிறாங்கன்னா விறகு பெருக்கிட்டு இருக்கிறாங்க. இவன் கவலையே படலை. இவனுக்கு பசிக்குது, ரொம்ப பசிக்குது. ஆண்டவர் சொல்றார், இவன் உனக்கு சாப்பாடு கொடுப்பான்னு. அவ சொல்றா, நானும் என் பிள்ளையும் சூசைட் பண்ண உட்கார்ந்துருக்கிறோம். இந்த விறகு எடுத்துட்டு போய் கொஞ்சம் மாவு இருக்குது, கொஞ்சம் அப்பத்தை சுட்டு நாங்கள் சாக போறோம், தற்கொலை பண்றதுக்கு உட்கார்ந்துருக்கிறோம். இவன் அவங்க பின்னாடியே போறான். அவன் நினைக்கிறான், என்னடா ஆண்டவர் நம்மளை ஒரு மந்திரி வீட்டுக்கு போச்சோன்னா பரவாயில்லாமல் இருக்கும், ஒரு அதிகாரி வீட்டுக்கு போச்சோன்னா, ஒரு பணக்காரன் வீட்டுக்கு போச்சோன்னா எல்லாம் விதவை, காக்கா, தண்ணி, போற இடத்த பாருங்க. ஆனா ஆண்டவர் உன்னை போக சொல்லுகிற இடத்திலே தான் உனக்கு போஷிப்பு உண்டாகும். ஹல்லேலூயா. கர்த்தர் உன்னை வைத்திருக்கிற இடத்திலே தான் உனக்கு ஆகாரம் கிடைக்கும். ஆமென். பெரிய பெரிய கூட்டத்திலே உனக்கு கிடைக்காத தேவ ரகசியங்கள் இந்த சின்ன சபையிலே உனக்கு பிரசங்கிக்கப்படும். இந்த வசனங்கள் உன்னோடு கூட பேசும். ஆமென்.
அவன் சரி பார்த்து போனவன் பசினால தான் சொல்றான், எனக்கு முதல்ல குடு. நான் எங்க வீட்டில் அப்படிதான் சாப்பிடுவேன், கொதிச்சிட்டு இருக்கும்போதே எடுத்து சாப்பிடுவேன். முதல்ல குடு. வேதம் சொல்லுகிறது, பஞ்சம் தீரும் வரையிலும் அவங்க வீட்டில் மாவும் குறையவில்லை, எண்ணெயும் குறையவில்லை. ஹல்லேலூயா. அடுத்தது சாப்பாடு கொடுத்தாரா? வாசிக்கலாம். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். ஒரு சூரை செடியின் கீழ் படுத்துக்கொண்டு நித்திரை பண்ணினான். அப்பொழுது ஒரு தூதன் அவனை தட்டி எழுப்பி எழுந்திருந்து போஜனம் பண்ணு. அவன் விழித்து பார்க்கிற போது இதோ தழலில் சுடப்பட்ட அடையும் ஒரு பாத்திரத்தில் தண்ணீரும் அவன் தலைமாட்டில் இருந்தது. அப்பொழுது அவன் புசித்து குடித்து திரும்ப படுத்துக் கொண்டான். அதே 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிக்க. அப்பொழுது அவன் எழுந்திருந்து புசித்து குடித்து அந்த போஜனத்தின் பலத்தினால் 40 நாள் இரவு பகல் ஒரே பெண்ணும் தேவனுடைய பர்வதம் மட்டும் நடந்து போனான். அவனை எழுப்பி விட்ட பிறகு அவன் டே அண்ட் நைட் நடக்கிறாயா? ஆமென். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் கர்த்தர் போஷித்து அவனை பலப்படுத்தி அவனை எழும்பி நடக்க பண்ணுகிறார். ஆமென். இங்கே ஊழியர்கார கூட்டம் மாசம் நடக்கும். கிராமங்களிலிருந்து வருவார்கள், சோர்ந்து போய் தான் வருவார்கள், துக்கத்தோடு வருவார்கள், வேதனையோடு கூட வருவார்கள். அவருக்கு நாம் சாப்பாடு கொடுத்து, குடும்பமாய் சில சமயம் சிலர் வருவார்கள், அவங்களுக்கு ஒரு சின்ன உதவி கொடுத்து, அவருக்கு ஒரு சின்ன பிரசங்கம் பண்ணி ஜெபம் பண்ணி அனுப்புவோம். அவங்க சொல்லுவாங்க, ஐயா எங்களுக்கு ஆறுதலாக இருக்கிறது, எங்களுக்கு ஆறுதலாக இருக்கிறது. அதே நாளில் இன்னொரு கூட்டம் நடந்துச்சு பாண்டிச்சேரியில். நான் நினச்சேன் ஒருவேளை எல்லாம் அங்கே போயிடுவாங்களோ, யாருமே போகல, எல்லாம் இங்கே தான் வந்திருந்தாங்க. எதுக்காய் சொல்லுகிறேன் என்றால், கர்த்தர் உன்னை போஷிக்கிற ஒரு இடத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். கர்த்தர் உனக்கு ஆகாரம் கொடுக்கிற இடத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். உனக்கு ஆகாரம் கொடுத்து, உனக்கு பலன் கொடுத்து, உன்னை போஷித்து, உன்னை காப்பாற்றுகிற தெய்வம். ஹல்லேலூயா. நீதிமானுடைய சந்ததி அப்பத்துக்கு அலைந்து திரிந்ததை என் கண் கண்டதே இல்லை. 1000 தலைமுறைக்கு கர்த்தர் நம்முடைய சந்ததி ஆசீர்வதிப்பாராயா? ஆமென். பிள்ளை ஆசீர்வதிப்பாரா? உன் பிள்ளைக்கு பிள்ளை ஆசீர்வதிப்பாரா? 1000 தலைமுறைன்னா பாத்துக்கோ. ஏன்னா அருமையான கர்த்தர் உன்னை போஷித்து காப்பாற்றி நடத்தி வந்ததுக்கு, நீ கர்த்தருக்கு அருமையான கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருந்ததற்கும் கர்த்தர் மறக்கவில்லை. உன்னை எழுப்பிவிட தேவன் உனக்கு ஆகாரம் கொடுக்கிறவர். 3வது இடத்துக்கு நான் உன்னை கொண்டு போக விரும்புகிறேன். உன்னை எழுப்பி நிமிர்ந்து நடக்க பண்ண தேவன் செய்கிற 3வது கிரியை என்னவென்றால், தன்னுடைய சொந்த குமாரனாகிய இயேசுவை பூமிக்கு அனுப்பினார். விழுந்து போன மனுஷனை, பாவத்திலே விழுந்து போன மனுஷனை, சாபத்திலே விழுந்து போன மனுஷனை, மரணத்திலே விழுந்து போன மனுஷனை அருமையான எழுப்பி அவனை நிமிர்ந்து நடக்க பண்ண, அவனை பரிசுத்தவானாய் மாற்ற, அவனை அருமையான தேவனுடைய மனுஷனாய் மாற்ற, அவனை தேவனுடைய பிள்ளையாய் மாற்ற தன்னுடைய சொந்த குமாரனை பூமிக்கு அனுப்பினார். மற்ற விழுந்த சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். இருளில் இருக்கும் ஜனங்கள், இருளிலே இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். உலகத்தில் ஜனங்க இருக்கிறாங்க. ஒரு வாலிபன், அவங்க அம்மா என்ன வேலை தெரியுமா? பிச்சை எடுத்து அந்த சாப்பாட்டை வச்சிருப்பாங்க. ஆனால் அவங்க ஒரு நல்ல விசுவாசி. பிச்சை எடுத்தாலும் ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போவாங்க. இந்த பையனுக்கு சாப்பாடு கொடுப்பாங்க. ஒரு நாள் அந்த பாஸ்டர் என்ன பண்ணிட்டார்னா, ஹவுஸ் விசிட்டிங் போயிட்டார். எதிர்பார்க்காத விதத்தில் அவர் என்ன நடந்ததுதான் உங்களுக்கு சொல்லுகிறேன், பேர் மறந்து போச்சு. அவங்க சாப்பிட்ற நேரம் பாஸ்டர் வந்து சொன்னாராம், கர்த்தர் நான் ஜெபம் பண்ணிட்டு போகிறேன், அப்புறம் நீங்கள் சாப்பிடுங்க, உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார்னாராம். அந்த பையன் என்ன பண்ணிக்கிறானா, அந்த பிச்சை எடுத்து வந்த சாப்பாட்டை தூக்கி அவர் மூஞ்சியில் வீசி எறிஞ்சானா. ஆமாம், ஏசு எங்களை ஆசீர்வதிப்பார், பாரு எங்கள் அம்மா பிச்சை எடுத்து நான் சாப்பிட்டுருக்கேன், ஏசு ஆசீர்வதிப்பாரா, போயா ஜெபம் வேண்டான்ட்டான். அந்த அம்மா ஒன்றுமே செய்ய முடியல. ஆப்பிரிக்கா கண்டத்தை அசைக்கிற ஒரு வல்லமையான ஊழியக்காரனா இன்றைக்கு அவன் இருக்கிறானா. ஹல்லேலூயா. அவன் சொன்னான், அவன் இப்போ அடிக்கடி சொல்கிற ஒரு வார்த்தை என்ன தெரியுமா?
எங்க வீட்டுக்கு வந்து எங்க பாஸ்டர் சொன்னார் உன்னை ஆசீர்வதிப்பேன்னு. அதனால தான் நான் இன்னைக்கு இவ்வளவு ஆசீர்வாதமா இருக்கேன். ஆப்பிரிக்கா கண்டத்தை அசைத்த அநேகர்ல இந்த மனுஷனும் ஒருவன். கர்த்தர் உன்னை அருமையான எழுப்ப பண்ணுவார். இன்றைக்கு நெருக்கமான சூழ்நிலையிலே இருக்கலாம், சிறைச்சாலைக்குள்ளே இருக்கலாம், அநேக கேஸ் அது இதுன்னு இருக்கலாம், குடும்பம் உடைக்கப்பட்டு கிடக்கலாம், மனைவி பிரிந்து போயிருக்கலாம், புருஷனை விட்டு போயிருக்கலாம், பிள்ளைகள் உன்னை விட்டு விலகி போயிருக்கலாம், முற்றிலும் உடைக்கப்பட்ட நிலைமையிலே வந்திருக்கிற அருமையான மகனே, கர்த்தர் உன்னை பார்த்து சொல்லுகிறார், உன்னை நான் எழுப்ப பண்ணுகிற தேவனாய் இருக்கிறேன். அதற்காக என்னுடைய சொந்த குமாரனை இந்த பூமிக்கு உனக்காக அனுப்பினேன், உனக்காக சிலுவைக்கு ஒப்பு கொடுத்து, உனக்காக அவருடைய கண்கள் அருமையான கண்களின் வழியாய் ஆணிகள் அடிக்கப்பட்டது, முள்முடி சூடப்பட்டது, கைகளிலே ஆணிகள் அடிக்கப்பட்டது, விலாவிலே ஈட்டி எடுத்து குத்தினார்கள், முற்றிலும் சிலுவையிலே அவர் நொறுக்கப்பட்டார். யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். உலகத்திலே வந்து உலகத்திலே வந்த எந்த மனுஷன் டிஜிஎஸ் தினகரன் உங்களுக்கு தெரியாதவங்க, கிறிஸ்துவ உலகத்திலே அவரை தெரியாதவங்க ஒருத்தரும் கிடையாது. இந்துக்கள் கூட நான் ஒரு வீட்டுக்கு போயிருந்தேன், அவங்க சொன்னாங்க உங்கள் யாரையும் இந்த பாஸ்டர் இவங்களாம் எங்களுக்கு யாரையும் தெரியாது, ஆனால் டிஜிஎஸ் தினகரனை தெரியும், அவர் இயேசுவை பற்றி பேசுகிறது தெரியும். தண்டவாளத்தில் தலை வச்சு சாக போனவர், கிராஜுவேட், அவர் வேலை கிடைக்கல. அவர் சொல்கிறார் என் மேலெல்லாம் புண்ணாக இருக்கும். அவர் வீடு நான் போய் பார்த்துருக்கிறேன், ஓடு வீடு, ஒரு சின்ன வீடு, திருச்செந்தூர் பக்கத்தில். நான் பஸ்ஸில் போகும்போது சொன்னாங்க இதான் டிஜிஎஸ் தினகரனுடைய வீடுன்னாங்க. ஒரு சின்ன வீடு, சாக வேண்டும் என்ற முடிவோடு கூட போகும்போது மாமா சொல்லியிருக்கிறாரு, ஏசுன்னு ஒருத்தர் இருக்கிறாரு, அவரை நீ பிடிச்சிக்கோ, உனக்கு வாழ்க்கை கிடைக்கும். ஆமென். நீ இந்தியாவில் பார்க்குற அம்பானியை காட்டில் அவங்க பணக்காரங்க, 2 பேர் தான் இந்தியாவில் பணக்காரங்களாக வச்சுக்கிறாங்க. ஒன்று அம்பானி, இன்னொன்று யாரு, வேற யாரு, இது டிவியில் பார்க்குறவன் என்னது அதானி. அம்பானி அதானியை காட்டிலும் பணக்காரங்க அவங்க, உங்களுக்கு தெரியாது. உலகம் முழுவதும் அவங்க ஸ்தாபனம் இருக்குது, உலகம் முழுவதும் அவங்க ப்ரேயர் டவர் இருக்குது, உலகம் முழுவதும் அவங்க ஜனங்க இருக்கிறாங்க. மெட்ராஸில் போய் பார்த்தா எல்ஐசி பில்டிங் எல்லாம் பெருசு நம்ம நினைக்கிறோம். அவங்க ஒரு பில்டிங்கில் போய் நின்று அவங்க சொன்னால் இன்னும் 2 பில்டிங் இதே மாதிரி இருக்குது மெட்ராஸ் டவுனுக்குள்ளே. ஐயோ, இப்படி தான் பார்க்கணும் பில்டிங் எல்லாம். நான் என்ன சொல்கிறேன், கர்த்தர் உனக்கு கொடுக்கிற ஜெயம் பெருசாக இருக்கும். கர்த்தர் உனக்கு கொடுக்கிற ஆசீர்வாதம் பெருசாக இருக்கும். கர்த்தர் உனக்கு செய்கிற நன்மை பெருசா இருக்கும். கர்த்தர் உன்னை உயர்த்துகிற உயர்வு பெருசா இருக்கும். உன் கொம்பு மகிமையாய் உயர்த்தப்படும். ஹல்லேலூயா. நீ விசுவாசிக்கிறையா? ஆமென். நீ விசுவாசிக்கிறையா? ஹல்லேலூயா. எப்படி வரும் தெரியாது, யோசிச்சு பார்க்க முடியுமா? அவர் டிஜிஎஸ்ஏ யோசிக்க முடியுமா? காருண்யா பல்கலைக்கழகம் 250 ஏக்கர் கிடையாது, அதுக்கு மேலே இருக்குதான். அது மலை அடிவாரம் அவ்வளோத்தையுமே பிடிச்சிக்கிறாங்க. வேர்ல்டுலே ஃபர்ஸ்ட் முதல் காலேஜ் அதானா, இன்டர்நேஷ்னல் என்ன பண்ணியிருக்கிறாங்க, பெர்மிஷன் வாங்கியிருக்கிறாங்க. அப்படி காலேஜ் இல்லைங்கிறாங்க இந்தியாவில், 2ஓ 3ஓ தான் இருக்கு. எதுக்காய் சொல்லுகிறேன் என்றால், கர்த்தர் உன்னையும் உன் குடும்பத்தை உயர்த்துவார், உன் பிள்ளைகளை உயர்த்துவார், உன் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார். அவர்கள் முறிந்து விழுந்தார்கள், நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். காட்டிலே ஆடு மேய்த்தவன் இப்பொழுது எங்கே இருக்கிறார் என்றால், இஸ்ரவேல் ஜனங்களை நடத்துகிற ராஜ சிங்காசனத்திலே உட்கார்ந்து இருக்கிறான். ஹல்லேலூயா. உலகத்திலே வந்த எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளியே அந்த ஒளி. உலகத்திலே வந்த எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளியே அந்த ஒளி. உன்னை எழுப்ப கர்த்தர் தன்னுடைய மகனை பூமிக்கு அனுப்பினார். தேவன் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறான் எவனோ அவன் கட்டு போகாமல் என்று எழுதப்பட்டிருக்கிறது. 4வது, ஒரு மனுஷனை கர்த்தர் எழுப்ப தன்னுடைய ஆவியானவரை விட்டு போயிருக்கிறார். அல்லேலூயா. இப்போ பூமியில
அருமையான இயேசு கிறிஸ்து பிதாவின் வலது பார்சத்திலே நமக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். இப்பொழுது நமக்குள்ளே ஆளுகை செய்கிறவர், நமக்குள்ளே அசைவாடுகிறவர், நம்மை நடத்துகிறவர், நம்மோடு கூட பேசுகிறவர் யார் என்றால் பரிசுத்த ஆவியானவர். யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். யோவான் எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். யோவான் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன், நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களோடு கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளன். இவர் வேலை என்ன தெரியுமா? பசுத்தாவியானுடைய வேலை பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் கண்டித்து உணர்த்துகிறவர். அது ஒரு வேலை செய்கிறார். ரெண்டாவது அவர் செய்கிற வேலை என்னன்னா, உன்னை தேற்றுகிறார். ஹல்லேலூயா. பயப்படாதே மகளே, ஏன் அழுற? அழாதம்மா, அழாத மகளே, துக்கப்படாத, நான் இருக்கிறேன். அவங்க உன்னை திட்டாங்களா? ஒன்றும் கவலைப்படாத, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நான் உன்னை திட்ட மாட்டேன்ப்பா. அவங்க ஒன்று ஒதுக்கிட்டாங்களா? நீ ஒன்றும் கவலைப்படாத, நான் ஒன்றும் ஒதுக்க மாட்டேம்மா, நான் ஒன்றும் ஒதுக்க மாட்டேன். அவங்க தள்ளிட்டாங்களா? கவலைப்படாத, நான் உன்னை தள்ள மாட்டேயா, நான் உன்னை தள்ள மாட்டேன், நான் உன் கூட இருக்கிறேன். அவங்க தள்ளிட்டாலும் நீ அழுறியா? உன் பிள்ளை கைவிட்டுட்டான்னு அழுறியா? உன் புருஷன் கைவிட்டான்னு அழுறியா? உன் மனைவி கைவிட்டுட்டான்னு அழுறியா? அழாத, நான் உன் கூட இருக்கிறேயா, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். இப்படி வார்த்தைகளை சொல்லிக்கொண்டே இருக்கிற ஒரு பரிசுத்த ஆவியானவர் எத்தனை முறை சொல்லியிருப்பார்? புதிய ஏற்பாட்டிலே மாத்திரம் ஏறக்குறைய 250 தடவை பயப்படாதுன்னு வார்த்தை இருக்கு. ஹல்லேலூயா. பயப்படாத, சோர்ந்து போகாத, கலங்காத, நான் உன் கூட இருக்கிறேன்ப்பா, நடத்துவேன்ப்பா, நடத்துவேன், உன்னை நான் கைவிட மாட்டேன். ரபாக்கா நாசந்தா ராகா பாபா 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 பாபா. ஓ, அவர் உனக்கு புதிய வாசல்களை திறப்பார். அடைக்கப்பட்டு விட்டதா வாசல்? கவலைப்படாத, கர்த்தர் உனக்காக திறந்து வைத்திருக்கிற வாசல் அருமையான, ஏற்கனவே நீ பார்த்த வாசலை காட்டிலும் மகிமையானது. கர்த்தர் உனக்காக வைத்திருக்கிற நன்மை அருமையான இந்த வருஷத்துல பெரியதாய் இருக்கும். கர்த்தர் புதிய வாசல்களை உனக்கு திறப்பார். கர்த்தர் புதிய பாதைகளை கர்த்தர் உனக்கு திறப்பார். கர்த்தர் புதிய வழிகளை உனக்கு திறப்பார். புதிய நன்மைகளை கர்த்தர் செய்வார். ஆண்டவர் உன் கண்ணீரை காண்கிறவர், உன் கண்ணீரை தன் துருத்தியிலே வைத்திருக்கிறார். அவர்கள் அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து அதை நீரூற்றாய் மாற்றுகிறார்கள். அவர்கள் முறிந்து விழுந்தார்கள், நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். அப்படியே நாம் ஜெபிக்கலாம். ஹல்லேலூயா. இந்த மாதத்திலே கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தத்துக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இந்த புதிய மாதத்துக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சபையிலே வல்லமையான சாட்சிகளை தேவன் எழுப்பும்படியாய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எல்லா ஊழியங்களின் மேலும் கிருபை பெருகும்படியாய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் இந்த 2ஆம் தேதி முதல் வாரத்தில் கர்த்தருடைய பந்தியிலே பங்கெடுத்து பிள்ளைகள் மேல் விசேஷ விதமாக இருப்பதாக. ஆமென்.